மீண்டும் 4வது முறை தாக்கப்பட்டிருக்கிறான் சின்னத்துரை என்றால் ஏதோ மிகப்பெரிய சதி கும்பல் தென் தமிழ்நாட்டில் நடமாடுகிறது. அப்ப இந்த கேவலமான நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய அஜெண்டா என்ன? ஒன்று சின்னத்துரையை கொல்லணும், இல்லை பல சின்னத்துறைகளை கொல்லணும். இதான் உங்களுடைய அஜெண்டாவா தமிழ்நாட்டில்? இந்த ஒரு வருஷத்துல மிகப்பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உருவாக்குவதற்கு உங்க காவல்துறை லட்சணம் தோல்வியில் கிடக்குல்ல. அதற்கு எடுத்துக்காட்டு இப்போ சின்னத்துறை வெட்டுப்பட்டிருக்கனால உளவுத்துறைக்கு தெரியாதா? இவனுக்கு ப்ளோட் இருக்கு, இவனுக்கு கொலை முயற்சிகள் இருக்குன்னு தெரியாதா? அப்போ உங்க உளவுத்துறை என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? இவ்வளவு நடந்தும் டக்குன்னு கடந்து போறாங்களா? இந்த நியூஸே நேற்று நைட்டு நீங்கள் குறிப்பிடுவதை போல ஒரு சம்பவத்தை நடத்திவிட்டு இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு இன்னொரு சம்பவத்தை கிளப்புகிறார்கள். இன்றைக்கு திரௌபதியை கிளப்பியிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் எதுக்கு அறிக்கை கொடுக்கணும்? காவல்துறை அதிகாரிகள் எதற்காக பேட்டி கொடுக்கணும்? உன்னோட வேலை என்ன? பேட்டி கொடுக்கலாம். அந்த துறை அமைச்சர் யார்? அமைச்சரை பேச விடுங்க, முதலமைச்சரை பேச விடுங்க. இப்ப இந்த அதிகாரிகளை ஏன் நீங்க பேட்டி கொடுக்க சொல்றீங்க? அப்படின்னா என்ன? அஜெண்டாவை முன்கூட்டியே திட்டமிட்டு இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். நான் உன்னை சொல்லிடுறேன், அதன்படியே நீ விசாரணை நடத்தும். ஏன் இவ்வளவு நடந்து அந்த குடும்பம் அரசன்னு நம்பிக்கிட்டு இருக்கு? அப்போ யார் அரசாங்கத்தை நம்புறது? யார் நம்புறது? இந்த அரசு என்ன லட்சணத்துல இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. ஒரு அம்மா கல் எடுத்துட்டு வீசுறதுக்காக ஒடியாந்துருக்கு, சாணி எடுத்து பிடிச்சாங்க இருட்டுக்குள்ள தெரியாம. எல்லாம் ராத்திரி நடந்திருக்கு. அப்ப திட்டமிட்டு சின்னத்துறையை கொலை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதான் கேட்குறேன். இவ்வளோ காவல்துறை ஒரு காவல் அதிகாரி கூட போட்டே திரும்பவும் அடிச்சிருக்காங்க. என்ன அது? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், காவல்துறை அவனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க மறுக்குமேயானால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீப காலத்தில் பார்த்துருப்போம், சின்னத்துரை என்கின்ற ஒரு மாணவன், நல்லா படிக்கக்கூடிய மாணவன், சாதி ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. இதே நேரத்தில் நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி அளவில் அந்த பையனை ஃபோனில் கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்காங்களா? அது முழு பின்னணி என்ன சார்? நடந்தது என்ன சார்? திட்டமிட்டு ஒரு மாணவனை 4 முறை தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். நேற்று நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 7:22க்கு அந்த மாணவன் ஒரு முக்கியமான இடத்துக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, கைபேசி வழியாக கூப்பிட்டது மட்டும் இல்லை, ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் செய்தியை பரிமாறுறாங்க. இந்த செய்தியை பரிமாறி கொண்டதற்கு பிறகு சொல்கிறான், அந்த காவல்துறை அதிகாரி புழுகு விடுறாரு. அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த திருநெல்வேலி நகரத்தினுடைய துணை ஆணையர் அவன் ப்ராடுன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் பக்கா ப்ராடு. மாணவனை பாதுகாக்க தவறியது ஏன்? இது கூட அந்த பையனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேற 24 மணி நேரம். எதுக்கு பிடுங்குறதுக்கு வச்சிருக்கிறீங்க? அப்புறம் என் வாயில நல்லா வருது. இல்லை, அவர்கிட்ட கேட்டு சொல்றாரு, அந்த பையன் தான் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சவங்க தான், என் ஃப்ரெண்டு தான். நான் போய் தெரிஞ்சவனா இருந்தாலும் நீ எப்படிப்பா விடலாம்? உன் கண்ட்ரோல் இருந்து நீ போகணுமா இல்லை? பின்னாடி தெரிஞ்சவனே இருக்கட்டும், இப்போ வெட்டிட்டானுங்க, அடிச்சிட்டானுங்க, இப்போ என்ன பதிச்சொல்ல இருக்கிறது? இதை மூடி மறைப்பதற்கு இப்போ மேல்பாதியை கிளம்பிட்டான். பைத்தியக்காரங்களா, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏன் 3 மாதத்துக்கு முன்னாடி திறக்கல? அப்போ நீங்கள் எதை மூடி மறைப்பதற்கு ஒவ்வொரு பிரச்சனையும் மூடி மறைங்க. நான் சொல்கிறேன், ஸ்ரீமதியினுடைய மரணத்தை மூடி மறைப்பதற்காக வேங்கவேல் பிரச்சனையை தூக்குனீங்க. வேங்கவேல் பிரச்சனையை தூக்கி முடிச்சோன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையை முடிச்சிங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஒரு 3 மாதம் ஓட்டுனீங்க. ஆளுநர் பிரச்சனையை கிளப்பி விட்டார். ஒவ்வொரு பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு திட்டமிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை பழிவாங்க துடிக்கிற அரசாக இந்த அரசு மாறி இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், 1144 கேஸ் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்படுத்தப்பட்டோருக்கு எதிரான வன்முறை. 2020 1271 கூடிருச்சு. 2021 1377 பேர், 2022 1740 பேர், 2023 1963 பேர், 2024 2016 பேர். இது எப்படி எடுத்துக்கிறது? இது யாருக்கான அரசுகள்? ஏன்டா பைத்தியக்கார கூட்டமே போய் பறையர் தெருவுக்குள்ள ஓட்டு கேட்குறீங்க? என்ன புடிங்கிக்கடா ஓட்டு கேட்குறீங்க? நீங்களாம் எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இந்த சனமும் ஓட்டு போடுதுங்க, கூட்டமாக போய் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற கூட்டமாக இருக்குங்க. திமுகவுக்கு எல்லாத்துக்கும், அதிமுகவுக்கும் போடுது, திமுகவுக்கும் போடுது, இந்த நாலாரி கட்சிகள் எல்லாத்துக்கும் போடுது. அந்த மக்கள் உருப்படாத மக்களாக இருக்காங்க. நம்மளும் எவ்வளவோ சொல்கிறோம், ஓட்டை போடுறதை நிறுத்துங்க, அப்போ தான் இவனுங்க திருந்துவானுங்க. ஜனநாயக கடமை ஆற்றுவதுக்கு இந்த தேசத்தினுடைய பங்களிப்பு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பொத்தான ஒன்று இருக்குது கீழே, எவனுக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு பொத்தான் இருக்குல்ல, வாக்கு பிடிச்சிட்டு போங்களே நீங்கள். இப்போ அந்த பையனுக்கு என்னதான் சார் ஆச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த காவல்துறை அதிகாரி அவன் புழுகு மூட்டை,
அந்த புழுகு முட்டை பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது. தம்பி நான் இப்போ விரைவில் பேசிடுவேன், இன்றைக்கி நாளைக்குள்ள அந்த தம்பிகிட்ட நான் பேசிடுவேன், சின்னத்துறைகிட்ட பேசிடுவேன். என்னென்னா இந்த அதிகாரி சொல்கிறாரு லேசான காயம்தான், அது ஒரு தையல் போட்டிருக்கான், ராத்திரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், 10:45 கொடுக்குறான் அந்த அதிகாரி. இந்த அதிகாரியை பார்த்து நான் சொல்கிறேன், உண்மையே உலகத்துக்கு சொல்லுங்கள், மூடி மறைச்சிக்கிட்டு வேடிக்கை காட்டாதீங்க. நீங்கள் யாரோட ஆளுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் எதை பின்பற்றி இந்த ஆட்சி, நான் சொல்கிறேன் திமுக பாவமாக இல்லை அனுதாபமான பார்க்க வேண்டிய சூழல். ஸ்டாலின் உண்மையிலே இதெல்லாம் கவனிக்கிறாரா இல்லையா? என்ன நடக்குது நாட்டில்? எந்த அதிகாரி உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறான்? உங்களுக்கு என்ன பத்திரிகை படிக்கிறீங்களா இல்லையா? தொலைக்காட்சி பார்க்குறீங்களா இல்லையா? சமூக ஊடகங்களில் என்ன செய்தி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ அதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை? மீண்டும் 4வது முறை தாக்கப்பட்டிருக்கிறான் சின்னத்துரை என்றால் ஏதோ மிகப்பெரிய சதி கும்பல் தென் தமிழ்நாட்டில் நடமாடுகிறது. குறிவைக்கிறது சாதிவெறி கும்பல் தான், முழுக்க முழுக்க ஜாதிவெறி கும்பல். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த தம்பி வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவன். 10ஆம் வகுப்புல அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அவன் 93 மார்க் வாங்கியிருக்கான். அவன் இன்றைக்கு ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறான். அதையும் அரசு ஏற்றுருக்கு. நான் கேட்குறேன், அவனை படிக்க வைக்க அரசு செலவை ஏற்றுக்குச்சு. அவங்களுக்கு வந்து வீடு ஒதுக்கியிருக்கிறாங்க தெரியுமா? திருநெல்வேலியிலே அவங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வீடு ஒதுக்கி அங்கே தான் இப்போ இருக்காங்க. இவ்வளவு செய்கிற அரசு ஏன் பாதுகாக்கவில்லை? நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்து இந்த சந்துரு நீதியரசர், மரியாதைக்குரிய மாண்பு நீதியரசர் கே. சந்துரு அவர்கள் ஒரு சார்பு ஆணை பிறப்பிச்சிங்கல்ல நீங்கள், அவர் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? என்ன மயத்துக்கிட்டா போய் 1 வருஷமாக கிடப்பில் போட்டு வச்சுருக்கீங்க? எதுக்காக போட்டிருக்கீங்க நீங்கள்? அடிப்படை கூறுகள், ஜாதியத்தினுடைய அடிப்படை கூறுகள் அவன் கையில் தான் தொடங்குதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஏன் இதுவரை அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம்? அப்புறம் எதுக்கு செலவழிச்சிங்க? அவர் சொன்னார், ஐயா கே. சந்துரு அவர்கள், அரசு நிதியிலிருந்து 1 ரூபாய் கூட நான் சம்பளமாக வாங்க மாட்டேன், என் சொந்த செலவில் நான் அந்த நீதி விசாரணை நடத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு அறிக்கை கொடுத்தார்ல, அதுக்கு என்ன மரியாதை கொடுத்து வச்சுருக்கு இந்த அரசு? நீங்கள் தானே நியமிச்சிங்க கே. சந்துருவா? அப்போ எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க? அடுத்து இப்போ நெல்லை அரசு மருத்துவமனையில் அவன் சிகிச்சை அளிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். எனக்கு கிடைத்த தகவல் காலையில் இரத்த கசிவுகள் போயிட்டு அவசரமாக அவங்க கட்டு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏங்க முதல் தடவை கையில் வெட்டி இந்த விரல் துண்டாகி ஒட்டியிருக்கு, இந்த 2 எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கு, தோள்பட்டையில் ஒரு வெட்டு வெட்டியிருக்கான், மண்டையில் வெட்டு வெட்டியிருக்கிறானுங்க அந்த அயோக்கிய பயிலுக. இதையெல்லாம் மீறி அவன் உயிர் பிழைத்து ஒரு சக மாணவனாக கல்லூரியில் போய் படிக்கிறவனை திருப்பியும் நேற்று இரவு கூப்பிட்டு ஒரு மக்கள் தான் பார்த்துருக்கான், அடிபட்டு கீழே கடந்து முனைங்கிட்டு கிடந்திருக்கிறான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு உடனடியாக மருத்துவமனை கொண்டு போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவன் யாருன்னு, சின்னத்துறைன்னு. அப்போ இந்த கேவலமான, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய அஜெண்டா என்ன? ஒன்று சின்னத்துறையை கொல்லணும், இல்லை பல சின்னத்துறைகளை கொல்லணும், இதான் உங்களுடைய அஜெண்டாவா தமிழ்நாட்டில்? நான் சொல்கிறேன், இப்போ இதில் அரசியல் புகுந்திருக்கிறது. ஆனால் இந்த 1 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உருவாக்குவதற்கு இந்த அரசியல் பொறுக்கிகள் அத்தனை பேரும் தயாராகி இருக்கிறார்கள். அது சேரியிலிருந்து தான் தொடங்க போகிறான். நான் எச்சரிக்கையோட சொல்கிறேன் தான், சேரிகளிலிருந்து கலவரத்தை தூண்டுவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் சதிவேலையை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாவம், பரிதாபத்திற்குரியவர்கள். எவன் சாக போகிறான்னு தெரியல. அந்த 1 வருஷத்தில் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய விடுதலைக்காக களமாடுகிற இடத்தில் இன்று நான் பார்க்கிறேன். சாதியத்தை இவர்கள் கோலோச்சி கைதூக்கி வரவேற்கிற கும்பல்களாக இந்த அரசியல் கட்சிகள் அனைவரும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜாதி இல்லையா? சமூக நீதி பேசுகிறீங்களே, நான் காட்டவா? ஏன் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவனுக்கு கொடுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தா, டெம்பு இருந்தா, திராணி இருந்தா கொடுத்து பாருங்க பார்ப்போம். உங்கள் காவல்துறை லட்சணம் தோல்வியில் கிடக்குல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ சின்னத்துறை வெட்டுப்பட்டிருக்கனால உளவுத்துறைக்கு தெரியாதா? இவனுக்கு தோற்று இருக்குது, இவனுக்கு கொலை முயற்சிகள் இருக்குன்னு தெரியாதா? அப்போ உங்கள் உளவுத்துறை என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? எதற்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? யாருடைய சம்பளத்தில் பணம் வாங்குகிறீர்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிறேன். நான் வெட்டுப்பட்டான்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே விட்டுருங்க. 12வது வரை அவர் அமைச்சர். இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு சொல்லுங்க? அவர் யாரு? திமுக அமைச்சர். பறையர்குடியை சார்ந்தவர் தானே? வெட்டுப்பட்டவன் பறையர்குடியை சார்ந்தவன் தானே? போய் பார்த்துருக்கலாமே. இல்லை எல்லாத்துக்கும் ஸ்டாலினா போயிட்டு இருக்க முடியும்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல நடக்கதான்பா செய்யும். இதை வந்து எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இந்த ஆட்சியில் குறிப்பாக ஒரு எதிர்கட்சிலாம் குற்றம் சாட்டக்கூடியது கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நடக்குது. அதுக்கு வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் பின்னாடி 6816 கொலைகள் நேற்றோடு நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில். இதில் அதிக பெரும்பான்மையாக மிக முக்கியமான படுகொலைகள் 3. முதல் படுகொலை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ஒரு மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவரை சொந்த மண்ணிலேயே சொந்த வீட்டிற்கருகிலே வெட்டி கொல்லப்படுகிற அவலச்சூழல். காவல் நிலையம், செம்பியம் காவல் நிலையம் 30 அடி தூரத்தில் இருக்கிற காவல் நிலையம் வேடிக்கை பார்த்திருக்கிறது என்றால் உங்களுடைய லட்சணம் என்னவா இருக்கு? என்ன ஆட்சி முறை இது? இவ்வளவு நடந்தும் டக்குன்னு கடந்து போறாங்களா? இந்த நியூஸே நேற்று நைட்டு இவர்கள் இங்க பாருங்க, ஒன்று சொல்றேன். அதான் நீங்கள் குறிப்பிடுவதை போல ஒரு சம்பவத்தை நடத்திவிட்டு இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு இன்னொரு சம்பவத்தை கிளப்புகிறார்கள். இன்றைக்கு திரௌபதியை கிளப்பியிருக்கிறார்கள்.
நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தை கிளப்புவாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவத்தை மூடி மறைச்சு இந்த மக்கள் மறந்துடணும் அந்த சம்பவங்களை. நீர் ஊத்த நெருப்பாக ஒவ்வொரு சேரிகளிலும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை தூக்கி வீசுவதற்கு. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கு. 163 இடங்களில் தமிழ்நாட்டில் விசிகா கொடியை ஏற்ற முடியவில்லை. அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போடுறான். ஒரு அகில இந்திய தலைவருக்கு, இந்த சட்டத்தை இந்த மண்ணில் தந்த தலைவனுக்கு செருப்பு மாலை போடுகிறான் என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தம்பி 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தில் படித்தான். அந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் திருநெல்வேலி சாதிய வன்கொடுமை மாவட்டமாக அகில இந்திய அளவில் 3வது இடத்துல இருக்குது. அகில இந்திய அளவில் 3வது இடத்துல. தமிழ்நாடு அரசுக்கு வெக்கமா இல்லை? புதுக்கோட்டை முதல் இடத்துல இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை முதலிடம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாது, எனக்கு உண்மையில தெரியாது. வேங்கவேலில் பீயை கரைச்சவனே குற்றவாளி ஆகிட்டான் பாருங்க. கடைசியாக குடித்தவனே, பீத்தண்ணியை குடித்தவனே இந்த தேசத்தில் குற்றவாளி என்றால் என்ன நடக்குது நாட்டில்? புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, நான் போனதில்லை. நாங்கள் தகவல் படுமோசமாக இருக்கும். 2 அமைச்சர்கள் அந்த மாவட்டத்துக்கு தெரியுமா? மெய்யநாதன் ஒருத்தர், சட்டத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், செல்லாகாஸ் ரகுபதினு 2 பேர் இருக்காங்க. எதுக்கு அந்த மாவட்டத்துக்கு 2 அமைச்சர்? சாதிய பிரச்சனையில் ஊக்குவிப்பது. இந்த அமைச்சர் இல்லைன்னு போட்டிருக்காங்களோ? அதான் உண்மை. நீங்கள் மெய்யநாதன் அமைச்சராக்குனது எதுக்குன்னா, முத்திரையர்களில் யாராவது ஒருத்தர் அமைச்சராக்குனா தான் முத்திரையர் ஓட்டு விழுகும். செட்டியார்களை ஒரு அமைச்சரை நியமிக்கணும், அதுக்கு தான் ரகுபதி. சாதிக்கு ஒரு அமைச்சர்கள். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல சமூக நீதி ஆட்சி. என்ன இவங்க பெரும் தத்துவம், அவங்களுடைய தத்துவம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறீங்கள, நான் தான் சொல்கிறேனே, காவல்துறை அமைச்சர் பதவியை ஒரு பறையனுக்கு கொடுங்க பார்ப்பேன், தைரியம் இருந்தால். நான் தான் சவால் விடுறேனே, உங்களால் கொடுக்க முடியாது. பறையனுக்கு இவ்வளோ பெரிய பதவியா கொடுக்கலாமா? பாருங்க, தம்பி படிச்சுட்டு இருக்கிற இடத்துலையே, படித்த இடத்துலையே முதல்ல பணம் விடுங்கிறான். சாதி ரீதியாக காசு கொடு. யார்? மேல் ஜாதிக்காரன். 2வது சாதி பெயரை சொல்லி அடிக்கிறது, பர அப்படின்னு அசிங்கத்தை சொல்லி அடிக்கிறது. 3வது சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லி குடிக்கிறது. 4வது சட்டையை கிழிச்சு விடுறது. 5வது படுக்க வச்சு மூத்திரம் மெஞ்சு விடுறது. எப்படி இருக்குது? பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது. இதெல்லாம் நடந்துச்சு சின்னத்துறைக்கு. அப்போ இவருடைய ஆட்சி முறை படுகேவலமாக இருக்கிறது. ஆளுநரை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஒரு தபால்காரன் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆளுநர் முந்தா நாள் ஒரு அறிக்கையில் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டில் சாதியம் தலை தூங்கி கிடக்கிறது என்பதை அறிக்கையாக கொடுக்குறாரு. வெக்கமல்ல? அறிவிலிகளை ஆட்சி செய்கிறீங்க. கலைஞர் கருணாநிதி நமக்கு தமிழ் தேசிய இனத்திற்கே துரோகி என்றாலும் கூட அவருடைய ஆட்சி முறையில் ஓரளவு நாம் ஒத்துக்கொள்ளலாம். அனுசரணை இருக்கும். அனுசரணையே இல்லையே, மூடி மறைப்பதிலேயே திட்டம் தீட்டுகிறார்கள். சம்பவத்தை மூடி மறைக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, காவல்துறை அதிகாரிகள் எதுக்கு அறிக்கை கொடுக்கணும்? காவல்துறை அதிகாரிகள் எதற்காக பேட்டி கொடுக்கணும்? உன்னோட வேலை என்ன? பேட்டி கொடுக்குறதா? இல்லை, அப்போ அதுக்கு யார் தான்? அதுக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு பேசணும்ல. இந்த என்ன அந்த துறை அமைச்சர் யார்? அமைச்சரை பேச விடுங்க, முதலமைச்சரை பேச விடுங்க. ஏன் நான் அந்த துறை, அந்த காவல்துறை நண்பர்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் இந்த சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? டிஜிபியா? நான் சைக்கிள் ஓட்டின்னு தான் சொல்லுவேன். அவர் என்ன சொன்னார்? அது நல்ல பள்ளிக்கூடம், மிகச்சிறந்த பள்ளிக்கூடம், இங்கே தவறு நடப்பதற்கு வேலையே இல்லைன்னு சொன்னார். முடிஞ்சு போச்சா கேஸு? நீதியரசர் இளந்திரையன், மரியாதைக்குரிய இளந்திரையன் சொன்னார், அதுவும் நல்ல பள்ளிக்கூடம், சிறந்த பள்ளிக்கூடம்னு சொன்னார். சுத்தமாக முடிஞ்சு போச்சா? இளந்திரையன் என்ன சொன்னார்? அப்படி ஒரு குற்றங்கள் நடக்க வாய்ப்பில்லை. பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே அதிகாரிகளும் நீதியரசரும் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? யார் பேட்டி கொடுக்க சொல்லுவது? 2வது, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? 11 கிலோமீட்டர் ஓடி தப்பிச்சாராம். என்ன பிரார்த்தனை பண்ணீங்க நீங்கள்? 2. 3வது, இப்போ நேற்று தம்பியினுடைய இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? என் தங்கை ஒழுங்காக படிக்க வேண்டும் என்பதற்காக நான் வெட்டி கொண்டான். நான் ஒருத்தன் காதலித்த குற்றத்திற்காக திருப்பூர் பல்லடத்திட்ட நடந்தது. ஆமாம், அது காரணத்தை இதாக சொன்னாப்புல ஒரு அதிகாரி சொல்கிறாரு, இது சாதிய பிரச்சனையே இல்லை, ஆனால் காதலித்தவன் சொல்லுகிறான் இது சாதியம்தான்ங்கிறான். இப்போ இந்த அதிகாரிகளை ஏன் நீங்கள் பேட்டி கொடுக்க சொல்கிறீங்க? இதில் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன? அஜெண்டாவை முன்கூட்டியே திட்டமிட்டு இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். நான் உன்னை சொல்லிடுறேன், அதன்படியே நீ விசாரணை நடத்து. இப்போ இந்த அதிகாரி மாநகர காவல் துணை ஆணையர் ராத்திரி பேட்டி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த விசாரணை எப்படி போகும்? இது சாதிய மோதல் இல்லை, முடிச்சுட்டாங்களா? கிட்டத்தட்ட நண்பர்களுக்குள்ள மோதல் அப்படிதான் சொல்றாங்க. முடிப்பதற்கான திட்டம், இந்த முடிப்பதற்கான திட்டத்தில் தான் இந்த மாதிரி முதன்மை அதிகாரிகளை விட்டு பேச விடுறது. ஏன் இவ்வளவு நடந்து அந்த குடும்ப அரசன்னு நம்பிக்கிட்டு இருக்கு? அப்போ யார் அரசாங்கத்தை நம்புறது? யார் நம்புறது? இந்த அரசு என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே.
கோகுல்ராஜ் கொலை வழக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அவன் தைரியமாக வர்றான் தமிழ்நாட்டு வீதிகளில், தைரியமாக வந்து அவனுக்கு மீம்ஸ் போடுறான் தமிழ்நாட்டில்னா சிறைத்துறை நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தம்பி அநேகமாக ராத்திரி கொலை செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இன்னமும் ஒன்று தடுத்துருக்கு அவனை. என்ன நடந்துச்சுன்னா, பக்கத்தில் உள்ளவங்க இவங்க அடிக்கிற சத்தம் கேட்டு ஒரு அம்மா கூடையை தூக்கிட்டு ஓடியாந்துருக்கு. அந்த இடத்துல போட்டு ஓடி போனவங்க தான் அவங்க. இதெல்லாம் விசாரணையில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு அம்மா கல் எடுத்துகிட்டு வீசுறதுக்காக ஓடியாந்துருக்கு, சாணி எடுத்து பிடிச்சாங்க இருட்டுக்குள்ள தெரியாமல். எல்லாம் ராத்திரி நடந்திருக்கு. அப்போ திட்டமிட்டு சின்னத்துரையை கொலை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாட்சிகளை கலைப்பதற்கு வேலை நடக்கிறது. வெட்டுப்பட்டான்ல, வெட்டியவர்கள் யார்? அப்போ இவங்க என்ன நோக்கம்னா, இவனை சதைச்சி விட்டா, இவனை வெட்டி விட்டா, இவனை கொன்னுட்டா இந்த கேஸ் இல்லாமல் போயிடும், முடிஞ்சிரும்னு நினைக்கிறான். இவ்வளவு நீங்கள் குறிப்பிட்டதை போல இவ்வளவு தைரியமாக தெம்பாக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சின்னத்துரையை பகிரங்கமாக வந்து 5 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் உளவு பிரிவு எவ்வளவு தோல்வியில் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆக சின்னத்துரை மீண்டும் சிதைத்திருக்கிறான் என்றால் இப்போ அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அந்த அமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இப்போ அவர் என்ன அறிக்கை கொடுப்பாரு? பள்ளிக்கூடத்தில் மாணவனாக படிக்கும்போது அந்த சம்பவம் நடந்துச்சு, பொறுப்பேற்றுக்கிட்டீங்க. இப்போ கல்லூரியில் மாணவராக இருக்கிறாரு, யார் பொறுப்பேற்றுக்குவா? பெற்றோர்களை பாதுகாக்கவில்லை. அவங்க அம்மா கதறாங்க. அந்த காட்சியில் பார்த்தீங்களா? மருத்துவமனையில் இரவு நேரத்தில் பேசினாங்க, அழுதுகிட்டே பேசினாங்க. முனியாண்டிக்கும் அம்பிகாபதிக்கும் பிறந்த ஒரே பையன். இவ்வளவு தொடர்ந்து சிதைக்கிறீர்கள் என்றால் ஒன்று அந்த குடும்பம் யாருக்காவது துரோகம் பண்ணிச்சா, இல்லை சின்னத்துரை ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கிறானா, இல்லை அந்த குடும்பம் யாரையாவது கொலை செய்வதற்கு முயற்சித்ததா? எதுவுமே நடக்காத ஒரு தம்பியை நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக, புல்லட்டு ஓட்டுனதுக்காக கையை விட்டுனாங்கல்ல, பேசுகிறான் என்பதற்காக வாயை விட்டுறீங்களா, படிக்கிறான் என்பதற்காக உடலையே சிதைக்கிறீர்களே, உங்களுடைய மனோபாவம் என்ன? நீங்கள் தான் சொன்னீர்கள். சாதிய சங்கங்கள்லாம் வந்து இந்த சின்னத்துரையை வெட்டியவர்களுக்கு ஆதரவாக கோஷமிட்டார்களே, உங்கள் மூஞ்சி முகத்திரையெல்லாம் இப்போ எங்கடா வச்சுக்கீங்க? அயோக்கிய பேர்களாம். பார்ப்பான் வகுத்தளித்த ஜாதியை தூக்கி கொண்டு பார்ப்பானுக்கு அடிவரடிகளாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் அக்கிரமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் துணை போகிறார்கள். இதுக்கு அதிமுக ஆட்சி பரவாயில்லைன்னு சொல்கிறேன் நான். அவங்க ஆட்சியில் கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். நம்மளுக்கு ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை இல்லை, 13 பேரை சுட்டு கொன்றதை எப்படி நாம் எதிர்த்தோமோ, ஆனால் தினந்தோறும் சாகடிக்கிறான், தினந்தோறும் பிரச்சனை இருக்குது. நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டு வீதியில் எவனோ ஒருவன் கொல்லப்பட்டிருக்கலாம். இது என்ன ஆட்சி முறை? ஆக இன்னைக்கு அவன் அரசு கல்லூரியில் போய் படிக்கிறான், அந்த கல்லூரிக்கிலும் பிரச்சனை இருக்குங்கிறான், சாதிய பிரச்சனை இருக்கு, விடாமல் துரத்துதுங்கிறீங்க. எல்லா கல்லூரிகளிலும் சாதிய பிரச்சனை இருக்கு. எங்க ஆய்வு நான் வேணா கூட்டிட்டு போறேன். இல்லை, அது இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம், அது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் சின்னத்துறை விஷயத்துலேயே இது விடாமல் துரத்துது. நீ அவனை எப்படி பாதுகாக்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. அதான் கேட்குறேன். இவ்வளோ காவல்துறை ஒரு காவல் அதிகாரி கூட போட்டே திரும்பவும் அடிச்சிருக்காங்கன்னா அது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், காவல்துறை அவனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க மறுக்குமே ஆனால் அப்புறம் நாங்கள் களத்தில் இறங்குவோம், நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்கிறேன். தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் களத்தில் இறங்கிட்டோம்னா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். இல்லை ஆயுதம் தான் தீர்வு என்றால் நாங்கள் ஆயுதம் எடுத்தவர்கள் தான், வேண்டாம்னு ஒத்தி வச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மக்களை. நீங்கள் எதை தீர்மானிக்கிறீர்கள்? எந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாதிகளை மேலும் மேலும் மெருகேற்றி உசுப்பேற்றி கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் கலவர பூமியாக தினந்தோறும் இருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் சாதிய பிரச்சனைகள் தலைத்தோங்கி கிடக்கிறது. சின்னத்துரை, நீ வடித்த கண்ணீருக்கு ஆறுதல் தருவதற்கு வக்கற்றவர்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். உன் தாய் கதறிய கதறல் சத்தம் எங்கள் காதுகளில் இன்றும் ஒலிக்கிறது. நிலை தடுமாறி நான் இன்று பேசுகிறேன் உனக்காக. நீ ஆரோக்கியத்துடன் வர வேண்டும். களமாடுவதை இனி நிறுத்தினால் சரியாக வராது. களமாட நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்குவோம் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப களத்தை அமைக்க வேண்டிய பக்குவத்தை ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னும் எத்தனை சின்னத்துறைகளை சிதைக்க காத்திருக்கிறது இந்த அரசுகள். ஆக ஆண்டு கொண்டிருந்த திராவிட இயக்கங்கள் அனைத்தும் சேரி மக்களை சிதைப்பதிலேயே கவனம் செலுத்துகிறது. கூட்டணியாக இருக்கிற கட்சிகள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து குதூகலிக்கிறார்கள். கேவலம், வெக்கம், மானம், எனக்கு சொரணை இருக்கிறது, சூடு இருக்கிறது, கத்துகிறேன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி.